அந்த விதைநெல்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான். அதில் மக்கள் தந்துற ஆதரவு இப்போது சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமாற வாழ்த்துக்களையும் அதுக்கு பேராக அளித்த இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த் ஆகட்டும், குடும்பஸ்தான் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம். ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எளிய முறையில் அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்கிற ஒரு விஷயமா அவர் தமிழரசன் பச்சைமுத்து பழகியிருந்தார். அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நக்லைட்ஸ் குரூப் இதை படமாக்கி இதை இவ்வளோ தூரம் வெற்றிகரமாக செய்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அந்த கடின உழைப்பு அந்த அந்த அதாவது ஒரு படத்தில் வந்து கருத்தை சொல்கிறது வந்து அது கருத்தாக போயிடும், பிரச்சாரமாக போயிடும். அப்படி இல்லாமல் வாழ்வியலை கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொன்ன ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு. கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட்னு சொல்லி ஃபிலிப் சிட்டி சொல்லுவான். அது மாதிரி வந்து கலாபூர்வமாக அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டர். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஹீரோயின், அது ஒரு படத்தில் முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அந்த லாங்குவேஜ் அப்போ தான் வந்து அதுவும் டைலக்டு கொங்கு டைலக்டில் பேசி அந்த முகபாவத்தை நிறைய சொல்லுவீங்க. அதை வந்து அந்த விஷயத்தை வந்து கடத்துறதுங்கும் போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண உங்கள் டீமுக்கு உண்மையிலே பாராட்டுகள். அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், தனமாக தான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு குரல் கொடுத்துருந்தாங்க. அது பாருங்க, அந்த குரலும் இந்த அம்மாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ளே போய் செய்யுதுங்கிறது அதான் ஆர்ட். ஏன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வேறு மாதிரி மொழி இருக்குது, திருநெல்வேலி இதுன்னு. அப்போ பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலேருந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோடனையும் அந்த மொழியெல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ளே போகுது பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன். அந்த டைட்டில் வந்து முக்கியமானது. அந்த டைட்டில் கண்டெம்பரரியாக சொன்னது மிக மிக முக்கியமானது. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கண்டெம்பரரியான பாலிடிக்ஸு, கண்டெம்பரரியான அந்த வாழ்வியலை சொன்ன இது அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த படத்தில் மிக முக்கியமாக அந்த கொங்கு பாஷையை பேசி அந்த சுந்தரராஜன் சாருடைய அந்த நாம் பல படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் அதை தாண்டி இந்த கேரக்டராக அவங்க அப்பாவாக வாழ்ந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஸ்டேஜிங். ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இது ரொம்ப
அதே மாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி. அது இப்போ லப்பர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸு அவர் மஞ்சள் நோட்டீஸ்னு இடையில ஒன்று பண்ணார். அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். நான் அவர் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர். இந்த டீமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லெட்ஸ் டீம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அந்த குங்கு பூமியிலேருந்து பிறந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் மட்டும் பண்ணலை, பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் பிரசன்னா தான், பாலச்சந்திரன் தான். ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன். ராஜேஸ்வரி கால்சாமி அவர் எங்கள் வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் வீட்டில் போனால் புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது, அதை சிம்பிளிஃபை ஆர்ட்டாக மாற்றி அவங்க கொடுத்தது. இதை அந்த ஒருத்தர் தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கலை. அவர் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காரு. சினிமாக்காரர் யார், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது, இன்வெஸ்ட் பண்ண வச்சது, எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில் பார்த்தேன். அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த கருத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லலை, ஒரு படமாக்கி அவங்க ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் நான் பேட்டியில் பார்த்துருக்கேன், அதில் வச்சு சொல்கிறேன். நான் திரு மணிகண்டன் அவர்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து வெறும் நடிச்சுட்டு மட்டும் போகல. ஏன்னா நான் என் டப்பிங்கில் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எல்லாமே அவருக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ படித்தவன் அந்த கருத்தை ஏற்றுக்குவான், ஆனால் வெகுஜனம் ஏற்றுக்கிற மாதிரி. யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அதை வெகுஜனத்துக்கு கூட கடத்துறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த ஆர்டிஸ்டனோட ஒத்துழைப்பா அனைத்தும் தேவை. அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு விஷயம், அந்த கதையை அணுகிறது. அவர் பேட்டியில் நான் பார்த்துருக்கேன், குட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கதை சொல்லிட்டாங்களாம். ஆனால் அதுலேருந்து ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு அதை வந்து இவர் நினச்சிருந்தா 2 படம் போய் அப்படி தவிர்த்துங்க. ஆனால் அந்த அந்த இது இருக்கீங்க, அந்த குணம் இருக்கீங்க, அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மணிகண்டன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அரிதுன்னு அரிது. அது ரொம்ப சிறப்பான நீங்கள் செஞ்சுருக்கீங்க. முக்கியமாக அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் நியூ ஃபேஸ். அதே மாதிரி என்னை அடித்தவர் இவர் கேரக்டர். அந்த இவங்க சோமசுந்தரத்தினுடைய ஒய்ஃபாக நடித்தவங்க, நீங்களே பிரமாதமான அது எப்படி அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க. குரு சோமசுந்தரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவர் நல்லா நடிப்பார் அப்படிங்கிறது. அவருக்கு 2 படம் வந்திருக்கு இந்த டயத்தில். அது 2த்துக்கும் பாராட்டு வாங்கியிருக்காரு. அது பிரத்யேகமாக சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இப்போ மணிகண்டன் பேட்டியில் சொன்னார், குருனாவும் நானும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அது வந்து பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நான் நிறையா பேசணும்னு ரொம்ப இருக்குது, ஆனால் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தில் 2 டைலாக் வரும். அதாவது அவர் சொல்லுவார், தன்மானமாக ஓங்க அடித்தோன்னே என்னை அந்த ஃப்ரெண்டு அடித்தோன்னுமே அவருக்கு கோவம் வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அதே மாதிரி அப்பா, நீங்கள் அப்பா மாதிரி சார் அப்படின்னு அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த முதல்ல பார்த்தோன்னே டக்குன்னு மாதிரி மன்னிப்பு கேட்கறான்றார். இதே மனநிலையில் தான் சுந்தரராஜன் சார் அந்த சீனில் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வரும்போது வந்து அந்த 3 லட்சமோ என்னமோ தரேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் தரங்கும்போது விடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவார். 2 பேர் அப்பாவோட மனநிலையும் அதான். இவர் லாஸ்ட்டில் ஒன்று பேசுவார் பார்த்தீங்களா, இந்த மணிகண்டன், இந்த காசு எல்லாம் பிச்சு எடுத்துட்டா நான் வெறும் இதான்னு சொல்லிட்டு, இதுதான் பாலிடிக்ஸ்.
மார்க்ஸ் சொன்னது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் டிசைடட் ஒன்லி பை எக்கானமி. அதை அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு பாலச்சந்திரன். வாய்ப்புக்கு நன்றி. ட்ரெய்லர் லான்ச்லேயே ஆகட்டும், அதை தொடர்ந்து வந்து இன்டர்வியூஸில் ஆகட்டும், இதில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் பற்றி சொல்லும்போது பயங்கரமாக நடிப்பாங்க.